திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் திங்கட்கிழமை மட்டும் நடைபெறும் வார சந்தையில் முறைகேடான சுங்க வசூல் நடப்பதாக பரபரப்பான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. எம்ஜிஆர் சாலையில் அமைந்துள்ள இந்த வார சந்தையில் கடை வைத்துள்ளவர்களிடம் வழக்கமான கட்டணமாக ரூபாய் 100 வசூலிக்கப்படுவது வழக்கம். ஆனால் சமீபத்தில் ஒரு நபர் சாலையோர வியாபாரிகளிடமிருந்து ஆட்டோவில் இருந்து கொண்டு அதே தொகையை வசூலித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த வசூலுக்கு எந்தவித ரசீதும் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை கண்டறிந்த பொதுமக்கள் உடனடியாக அங்கிருந்த நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர். புகாரை தொடர்ந்து சுங்க வசூல் செய்த நபரை நகராட்சி அதிகாரிகள் அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர். விசாரணையின் போது அந்த நபர் தாம் ரூபாய் 14 லட்சம் செலுத்தி சுங்க வசூல் டெண்டர் பெற்றதாகவும், ஆனால் இதுவரை நகராட்சியிலிருந்து எந்தவித ரசீதும் பெறவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஒவ்வொரு கடைக்கும் எவ்வளவு தொகை வசூலிக்க வேண்டும் என்பது குறித்து எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வழங்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நகராட்சி ஆணையாளர், மேற்பார்வையாளர், வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்ட பல அதிகாரிகளிடம் இதுகுறித்து முறையிட்டும் தீர்வு கிடைக்கவில்லை என்றும், வாரத்திற்கு ஒருமுறை நகராட்சிக்கு சென்றாலும் அதிகாரிகள் இல்லாமல் இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பல்லடம் வார சந்தையில் 500க்கும் மேற்பட்ட நிரந்தர கடைகள் உள்ளன. அதோடு மட்டுமல்லாமல் திங்கட்கிழமை தோறும் எம்ஜிஆர் சாலை முழுவதும் வாகனங்களில் பொருட்களை விற்பனை செய்பவர்களிடமும் முறைகேடாக சுங்கம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் முறைகேடான சுங்க வசூலை தடுக்க நகராட்சி நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் வலியுறுத்தி வருகின்றனர்.